ஸ்தோத்திரம். கர்த்தருடைய தயை கிடைக்கும் பொழுது உங்களை சுற்றிலும் நீதிமான்களை நீ பார்ப்பீர்கள். சத்துருவை நீ தேடியும் காணாத வைப்பார். ஆமென். ஆமா, எல்லாம் ஓடிடுவாங்க. சத்துருக்கள் எல்லாம் இல்லாமல் போவார்கள், ஓடி போய் விடுவார்கள். நீதிமான்கள் உங்களை சூழ்ந்து கொள்வார்கள். அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், அவர் யாருக்கு தயவு உள்ளவர்? தயவு உள்ளவருக்கு அவர் தயவு உள்ளவர். ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் தயவு காட்டுகிறார். அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் தயவு காட்டுகிறார். அது பார்க்கிறோம். தயவு உள்ளவனுக்கு அவர் தயவு உள்ளவர். சங்கீதம் 18ஆம் சங்கீதத்தில் 25ஆம் வசனத்தில் அதான் பார்க்கிறோம். தயவு உள்ளவனுக்கு நீ தயவு உள்ளவராகவும், உத்தமனுக்கு நீ உத்தமராகவும், புனிதனுக்கு நீ புனிதராகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடுகிறவராகவும் தோன்றுவி. ஸ்தோத்திரம். நாம தயவு காட்டும் பொழுது நம்முடைய தேவனும் நமக்கு என்ன காட்டுகிறார்? தயவு காட்டுகிறார். அல்லேலூயா. ஒரு சமயம் நூற்றுக்கு அதிபதியினுடைய மிகவும் பிரியமான ஒரு வேலைக்காரன், நூற்றுக்கு அதிபதியினுடைய பிரியமான வேலைக்காரர்களே என்ன வேலைக்காரன்? அவன் பிரியமான வேலைக்காரன். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு உறவை பார்க்க முடியல. சோத்திரம். ஒரு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையா இருக்கிறார். மரண அவஸ்தையா இருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்பொழுது நூற்றுக்கு அதிபதி யூதருடைய மூப்பரை இயேசுவிடத்தில் அனுப்புகிறார். ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்க. தயவுள்ளவனுக்கு கர்த்தர் தயவுள்ளவராக இருக்கிறபடினால இதை அறிந்து கொண்ட அந்த யூதருடைய மூப்பர்கள் இயேசுவிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், இந்த நூற்றுக்கு அதிபதி நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தை கட்டினான். ஆமென். நமக்கு என்ன கட்டினான்? ஒரு ஜெப ஆலயத்தை கட்டினான் என்று நூற்றுக்கு அதிபதி செய்த தயவை இயேசுவிடம் யூதருடைய மூப்பர்கள் சொல்லுகிறார்கள். ஆமென். நூற்றுக்கு அதிபதி ஆள் அனுப்புறான், மூப்பர் அனுப்புறான். அவங்க வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்க? இவன் நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தை கட்டினா, நம்ம ஜனங்கள் மேல் ரொம்ப அன்பா இருக்கிறான், ரொம்ப நேசமா இருக்கிறான், ஒரு யூதருக்கு ஜெப ஆலயத்தை கட்டினான். ஆகவே இவன் தயவுக்கு எப்படி இருக்கிறான்? பாத்திரனா இருக்கிறான். தயவுள்ளவனுக்கு அவர் எப்படிப்பட்டவன்? நீங்க தயவு செய்யறதுக்கு அவன் எப்படி இருக்கிறான்? பாத்திரமானா இருக்கிறான் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப இயேசுவானவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் என்ன பண்ணினாரு? சுகமாக்கினார். பாருங்களா, முதல்ல வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா, வீட்டுக்கு வர சமீபத்து வந்த பொழுது உடனே சொல்லிட்டான், நீ வீட்டுக்கு வருவதற்கு நான் பார்த்தேன், நல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லணும். உடனே